வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் XML அஃபிஷியல். இன்றைய பதிவில் தமிழ்நாட்டில் எத்தனை கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் உள்ளன அதனுடைய டீட்டெயிலை பார்க்க போகிறோம். இதில் எங்கே இருக்குது, உங்கள் பகுதியில் பக்கத்தில் இருக்கா இல்லையா, ஸோ ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த பதிவு கொண்டு வந்திருக்கேன். ஓகே மக்களே, ஆல் ஓவர் இந்தியாவில் 1289 கேவி இன்றைய நிலையில் இருக்கின்றன. இதில் 13 லட்சத்திற்கு அதிகமான மாணவர்கள் படித்து கொண்டு வருகிறார்கள் இன்றைய நிலையில். சரிங்களா? இந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளி இருக்குது பார்த்தீங்களா, வருஷம் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதாவது பள்ளிகளின் ஸ்ட்ரென்த்து சொல்ல வரேன். எந்த இடத்துல இல்லையோ புதிய இடத்துல கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் குழந்தைகளை தங்களுடைய அருகில் உள்ள பள்ளிகளில் சேர்க்க முயற்சி பண்ணுங்கள். யார் அப்படி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ சென்ட்ரல் ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கு தான் இந்த பதிவு. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மக்களே, புதிதாக நம்ம சேனல் யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கொலீக்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவர்களும் பயனடையட்டும். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கேவிகள் அனைத்தும் சென்னை ரீஜனலுக்குள்ளே தான் வருது. சென்னை ரீஜனலுக்குள்ளே 52 கேவி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் எத்தனை கேவினா 46 கேவி இருக்குது. இந்த சென்னை ரீஜன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதில் எங்கே வருதுன்னா பாண்டிச்சேரி சேர்த்துக்கிறாங்க. அடுத்து ஃபோர்ட் பேரும் சேர்த்துக்கிறாங்க. அந்தமான் நிக்கோபார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ட் பேரையும் சேர்த்துருக்காங்க. சேர்த்து 52 கேவி. அதை தவிர்த்தா 46 கேவி தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இருக்கிறது. ஓகே மக்களே, இந்த கேவிலாம் எங்கெங்கே இருக்குது அதனுடைய டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்கள். இல்லை கேந்திரிய வித்யாலயோட டீட்டெயில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அரக்கோணத்தில் 2 கேவி இருக்குது. ஒன்று அரக்கோணத்தில் இருக்குது, இன்னொன்று CISF கேவி நம்பர் 2 அரக்கோணத்தில் இருக்குது. அடுத்து கேந்திரிய வித்யாலயா அரவங்காடு, சரிங்களா, நீல்கிரிஸ் ஊட்டியில் இருக்குது. அடுத்து வில்லிங்டன் அதில் ஒன்று இருக்குது, சரிங்களா. அடுத்து சென்னைக்குள்ளே இருக்கிற கேவி பாருங்கள், CLRI சென்னை, சரிங்களா. இது இங்கே எங்கே இருக்குன்னா அடையாறில் இருக்குது. அடுத்து கேந்திரிய வித்யாலயா அண்ணா நகர், இதுவும் சென்னையில் தான் இருக்குது. அடுத்து கேந்திரிய வித்யாலயா KK நகர், அசோக் நகர். ஓகே. அடுத்து கேந்திரிய வித்யாலயா AFS ஆவடியில் இருக்குது. கேந்திரிய வித்யாலயா CRPF ஆவடி, அங்கே ஒரு கேவி இருக்குது. அடுத்து கேந்திரிய வித்யாலயா HVF ஆவடி, அங்கேயும் இருக்குது. கேந்திரிய வித்யாலயா OCF ஆவடி, அங்கேயும் இருக்குது, சரிங்களா. அடுத்து கேந்திரிய வித்யாலயா DGI காம்ப்ளெக்ஸ், இது எங்கே இருக்குன்னா பலவன்தாங்கல்ல இருக்குது, சென்னை பலவன்தாங்கல்ல இருக்குது. அடுத்து கேந்திரிய வித்யாலயா கில் நகர் சென்னை, இதுலேயும் சென்னையில் தான் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா சூளைமேட்டில் இருக்குது. அடுத்து கேந்திரிய வித்யாலயா IIT சென்னை, கேந்திரிய வித்யாலயா IIT சென்னை கேம்பஸ், IIT கேம்பஸ்குள்ளே இருக்குது. அடுத்த கேந்திரிய வித்யாலயா ஐஸ்லாண்ட் கிரவுண்ட், இது எங்கன்னா பல்லவன் சாலையில் இருக்குது. அடுத்து கேந்திரிய வித்யாலயா மீனம்பாக்கம், ஓகேங்களா. அடுத்து தாம்பரத்தில் 2 கேவி இருக்குது. ஒன்று ஏர்ஃபோர்ஸுக்கு உள்ளது, 2வது கேவி நார்மல் தாம்பரம், சரிங்களா. அடுத்து கோயம்புத்தூரில் 3 கேவி இருக்குது. ஒன்று கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே இருக்குது, இன்னொன்று சூலூரில் இருக்குது. அடுத்து 100 கேவி வேறு இருக்குது. நான் அதை சொல்கிறேன், அந்த டீட்டெயில் கொடுக்கல இதில். அடுத்து கல்பாக்கத்தில் 2 கேவி இருக்குது, கல்பாக்கம் 1, கல்பாக்கம் 2. அடுத்து காரைக்குடியில் சிக்ரி, இந்த இடத்துல ஒரு காரைக்குடியில் மெயினில் இருக்குது, அழகப்பா யூனிவர்சிட்டி பக்கத்தில், அங்கே ஒரு கேவி இருக்குது. அடுத்து மதுரையில் மட்டும் 3 கேவி இருக்குது. ஒன்று மதுரை நரிமேட்டில் ஒன்று இருக்குது, இன்னொன்று திருப்பரங்குன்றத்தில் ஒன்று இருக்குது, சரிங்களா. இன்னொன்று இடையப்பட்டி, இது ITBP அண்டரில் இருக்குது, சரிங்களா. அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் மண்டபம் கேம்பில் ஒரு கேந்திரிய வித்யாலயா இருக்குது. அடுத்து கேந்திரிய வித்யாலயா திருச்சிராப்பள்ளியில் 2 கேவி இருக்குது. ஒன்று கேந்திரிய வித்யாலயா நம்பர் 1 திருச்சிராப்பள்ளி ஒன்று இருக்குது, இன்னொன்று கேந்திரிய வித்யாலயா நம்பர் 2. அடுத்து விஜயநாராயணம், இது எங்கன்னா திருநெல்வேலியில் இருக்குது, ஓகேங்களா. அடுத்து மதுரை 2வது சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. அடுத்து ராமேஸ்வரத்தில் ஒரு கேவி இருக்குது. அடுத்த கேவி திருவண்ணாமலையில் ஒரு கேவி இருக்குது, ஓகேங்களா. ஓகே. அடுத்து சிவகங்கையில் 2 கேவி இருக்குது. அதில் ஒன்று சிவகங்கை மெயினில் இருக்குது, சிட்டிக்குள்ளே இருக்குது. இன்னொன்று ITBP அண்டரில் ஒரு கேவி இருக்குது, ஓகே. அடுத்து AFS தஞ்சாவூர், ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தஞ்சாவூர், அங்கே ஒரு கேவி இருக்குது. அடுத்து தருமபுரியில் ஒரு கேந்திரிய வித்யாலயா இருக்குது, ஓகேங்களா. அடுத்து திண்டுக்கல்லில் காந்தி கிராம் என்ற இடத்துல இருக்குது, கேந்திரிய வித்யாலயா காந்தி கிராம். அடுத்து நாகர்கோவிலில் ஒரு கேவி இருக்குது. அடுத்த கேவி விருதுநகரில் ஒரு கேவி இருக்குது. அடுத்து கேந்திரிய வித்யாலயா பெரம்பலூரில் ஒரு கேவி இருக்குது. அடுத்து நெய்வேலியில் ஒரு கேவி இருக்குது.
அடுத்த கேள்வி வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இதுக்கு இடம் கொடுக்கல, எந்த இடம்னு கொடுக்கல. ஸோ அது வந்து தஞ்சாவூர் தான் நினைக்கிறேன். தஞ்சாவூரில் இருக்குது. சரிங்களா. அடுத்து வந்து கோல்டன் ரேக். இது வந்து எங்கன்னா திருச்சி பொன்மலையில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்த கேள்வி வந்து உடுமலைப்பேட். சரிங்களா. இது வந்து எங்கே? திருப்பூரில் இருக்குது. அடுத்து வந்து இடையப்பட்டி. எங்கே இது? இடையப்பட்டி வந்து மதுரையில் இன்னொரு கேள்வி இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து சிவகங்கையில் 3வது கேள்வி சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து எங்கே இருக்குன்னா இலுப்பக்குடி. அடுத்து வந்து கேந்திரத்தில் 46th கேள்வி வந்து கிட்டம்பாளையம். இது எங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. சரிங்களா. இதுதான் 46 கேவி இருக்குது. இந்த கேவியை பகுதியில் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். அந்த கேவிக்கும் உங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, யாருக்கு சொல்கிறேன்னா ஆஸ் அ காமன் மேன், நீங்கள் வந்து எந்த விதமான கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இல்லை, அவர்களுக்கு நான் பர்டிகுலராக சொல்கிறேன். கேவியிலேருந்து உங்கள் வீட்டுக்குள்ள தொலைவு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் RTE ரைட் டு எஜுகேஷன் என்ற கோட்டாக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு மெயின் எலிஜிபிலிட்டி இருக்குது தான். ஓகேங்களா. நீங்கள் உங்கள் குழந்தை 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் கேவி. இது எங்கன்னா பெரிய பெரிய மாநகராட்சியில் 5 கிலோமீட்டர், அதாவது சில நகராட்சி இருக்கும், அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 8 கிலோமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கேவிக்கும் மாறுபடும். சரிங்களா. சிட்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த கேவி வந்து 5 கிலோமீட்டர் கேட்பாங்க. கொஞ்சம் ரூரல் ஏரியா மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து 8 கிலோமீட்டர். எடுத்துக்காட்டாக என்ன சொன்னால் காரைக்குடி எடுத்துக்கோங்க. அது வந்து முனிசிபல் கார்பரேஷன் தான். சரிங்களா. பட் ஆனால் அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 8 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க RTEயில் அப்ளை பண்ணுறதுக்காக. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி 8 கிலோமீட்டர் உள்ளவங்க பயன்படுத்திக்கலாம். எல்லாத்துக்கும் 5 கிலோமீட்டர் இல்லை, ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் மாறுபடும். இது ஏதாவது டவுட் இருந்தால் அதோடைய சைட்டை போய் பாருங்கள். இல்லைன்னா ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன் போட்டிருப்பாங்க அந்தந்த கேவிக்குள்ளே. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். தெரியாதவர்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போய் கேளுங்க, நான் சொல்கிறேன், கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா. நான் சொன்ன இந்த கேவி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய குழந்தைக்கான அட்மிஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா அங்கே போய் கேட்கலாம் நீங்கள், இல்லைனா ஃபோன் கான்டாக்ட்ஸு. இதனுடைய ஃபுல் டீட்டெயில் என்னுடைய ஒரு PDF வச்சுருக்கேன்னா, ஸோ இதை வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். யாருக்கு தேவையோ டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, நான் சொல்ல வந்த இந்த கருத்தை சொல்லிட்டேன். ஸோ எந்தெந்த கேவி எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் குழந்தைக்கான அட்மிஷனை பெற்றுக்கொள்ளும். தமிழ்நாட்டுக்குள்ளே 46 கேவி இன்றைய நிலையில் இருக்குது. இது வந்து 1-2 இன்க்ரீஸ் கூட ஆகலாம். சரிங்களா. அது வந்து நோட்டிஃபிகேஷன் இல்லை அப்ரூவல் ஏதாவது வந்தால் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து வெப்சைட்டில் போட்ட இதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இந்த கேவிக்கு பக்கத்தில் நீங்கள் இருக்கணும். ஆக்சுவலி நீங்கள் அட்மிஷன் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, யாருக்குன்னா ஆஸ் அ காமன் மேன் யாராக இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்க தங்களுடைய தங்களுடைய குழந்தைக்கான அட்மிஷனை நீங்கள் பெறணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஸ்கூலுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உள்ள தொலைவு வந்து 5 கிலோமீட்டர் இல்லைன்னா 8 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். அதாவது 8 கிலோமீட்டர் யாருக்கு சொல்லணும்னா, ரூரல் ஏரியாவாக இருந்துச்சுன்னா 8 கிலோமீட்டர் கொடுப்பாங்க. இன்னொரு வந்து மாநகராட்சி இந்த மாதிரி இடத்துல இருந்துச்சுன்னா, மதுரை மாதிரி ஏரியாவாக இருந்துச்சுன்னா அதில் வந்து 5 கிலோமீட்டர் தான் கொடுப்பாங்க. ஸோ போன வருஷம் செக் பண்ணி பாருங்கள், போன வருஷம் நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்படி தெரியாதவர்கள் கேட்டு பாருங்கள், நம்ம விசாரித்து கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ கமெண்டில் கேளுங்க, மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதில் கேட்கலாம். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.